நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணியும் ஜெனியும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒரு சூப்பர் கப்புள்ஸ். இவங்க ப்ராப்ளம் என்னன்னா அடிக்கடி சண்டை போடுறது. பொய் பேசாத ஜெனிஃபர், உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம எஸ்கே கமிட் ஆனதுலேருந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? மணியும் எஸ்கேவும் பார்த்துக்கிறது பேசிக்கிறது கம்மியாச்சு. நம்ம மணி எப்படின்னா ஜெனிஃபர் அவனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் நம்ம ஜெனிஃபருக்கு மற்றவங்க நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்கிற பயம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவனை எல்லாருனாலையும் அவாய்ட் பண்ணிடுவான். அதனால அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வரும். பட் நம்ம மணி அவளை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான். அதனாலேயே எவ்வளோ சண்டை வந்தாலும் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் போக போக அதுவரை கிளாஸில் மட்டும் மணியை அவாய்ட் பண்ண ஜெனிஃபர் அவனை பர்சனலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான். ரெண்டாச்சு இன்னும் ஆன்லைனில் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவன்கிட்ட பேசுறதை கம்மி பண்ணணும், அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கம்மி பண்ணணும். ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஏன் அந்த மெசேஜ் பார்க்க மாட்டான்? அது மணிக்கு டவுட்டை கிரியேட் பண்ணிச்சு. அதனால மணி அவ்வளோ ஹார்ஷாக திட்டான். படிக்கிறது இன்னொருத்தங்க கூட படிப்பியாடி? அந்த ஒரு வேர்டு ஜெனிஃபரால் ஏற்றுக்க முடியலை. மணியை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். பட் நம்ம மணி எப்பயும் போல ஃபீல் பண்ணான். எப்படியாச்சும் அவளை கன்வின்ஸ் பண்ணி சாரி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அண்மை செய்தி, தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் கோவிட் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஸ்கூல்ஸை லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ மணியால் ஜெனியை பார்க்க முடியலை, அவளை கான்டாக்ட் கூட பண்ண முடியல. அடுத்த 8 மாதத்துக்கு ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மூவியை காலேஜ் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சடனாக ஸ்கூல் லைஃப்க்கு போனேன். அப்புறம் அது தொடர்ச்சியாக ஹை ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் கோவிட் வந்துச்சு, லாக்டவுனில் முடித்தேன். ஓகே, இப்போது அந்த 8 மாதம் லாக்டவுனில் அவங்க பேசிக்கலை. அந்த பிரியா கேரக்டர் உண்மையாக யார்? எஸ்கேவும் ஜெனியும் அஃபேரில் இருந்தது ஏன் மணிக்கு தெரியாமல் போச்சு? அவங்க கடைசியாக திரும்பி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? இந்த டைம் எஸ்கேவும் மணியும் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் சேர்ந்தாங்க. பட் மணியும் ஜெனியும் பேசிக்காததுனால மணி எங்கே இருக்கான்னு ஜெனிக்கு தெரியல, ஜெனி எங்கே இருக்கான்னு மணிக்கு தெரியல. 2 பேரும் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஆனால் வழக்கம் போல் எஸ்கே ஒருத்தன்ட்ட மாட்டிக்கிட்டான். சின்சியரா லவ் பண்ற பொண்ணுன்னா உயிரை கூட தரலானா, ஆனா இந்த மாதிரி பொண்ணுக்கு அதை கூட தரக்கூடாது. அவன் என்ன தூக்கி போட்டு போயிருக்கலாம், ஆனா என்னால அவளை தூக்கி போட முடியாது. அந்த பொண்ணை எப்படி உற்சாக பண்றேன்னு சொல்றா. ஃபிகருங்களை கரெக்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல, ஆனா கரெக்டா பண்ணினா கரெக்ட் பண்ணிடலாம். சரி, எப்படி கரெக்டா பண்ணி கரெக்ட் பண்றது? ஓ மனசு சொல்றது கேட்காத. வாழ்க்கையில வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனசு சொல்றது கேளு, ஆனா பொண்ணுங்க விஷயத்துல கேட்காத. இதழ்கள் பொய் சொல்லும்
எதுக்குடா மூஞ்சி ஃபுல்லா இவ்வளோ தாடி வச்சிருக்க? நல்லாவே இல்லை. உனக்கு இந்த ஸ்கூலுக்கு தான் நல்லா இருக்கும். மச்சான் உனக்கு இந்த தாடி செட்டே ஆகல மச்சான். ஸ்கூல் லுக்கில் தான் அப்படியே ஹீரோ மாதிரி இருந்த. டேய் மணி, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன்டா. நம்ம 2 பேருக்கும் நிலவுல மேரேஜ் ஆகிற மாதிரி. காலேஜ் வேறு முடிய போகுது. நெக்ஸ்ட் என்னடா ஐடியா? படிக்கணும். என்ன படிக்கிறதுன்னு தான் தெரில. நீ என்ன பிடுங்க போகிற? இப்போதைக்கு ஐடியா ஒன்றும் இல்லைடா. அவள் சாவி கொடுத்த திருவிழா நீ ஆர்டர். சரி வாழு. அதான் இப்போ ஐடியா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல. அவள் படித்தா நானும் அவள் கூட சேர்ந்து படிப்பேன், இல்லைன்னா பார்ப்போம். சரி போவாள். படிக்கணும்டா, பட் கண்டிப்பா இங்க இல்ல, கோவைன்னு தான் நினைக்கிறேன். அப்போனா ஹாஸ்டல் தங்கி படிக்க போறியா? ஆமா. என் ஜெனி ஹாஸ்டல்லாம் போய் படிச்சுக்கிட்டு உன்னாலாம் ஹாஸ்டலில் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் மணி, நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி ஒன்று இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. நீ வா, உன்னை இன்ட்ரோ பண்ணுறேன். நான் வரல. ஏன் என்னாச்சு? ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறேன். ஹே, நான் உன்னை எல்லாருக்கும் காட்டணும், உன்னை இன்ட்ரோ பண்ணணும். ஏன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னொரு நாள் வெளியில போனா? நான் வரல. ஹே, ஆக்சுவலாக உனக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறதெல்லாம் கிடையாது. என் கூட வெளியில வர்றது. என் கூட வெளியில வந்தா உனக்கு அசிங்கமா இருக்கும். என் கூட வெளியில வந்தா உனக்கு கௌரவ குறைச்சல். அதானே? உங்க புத்தியெல்லாம் இப்படி தாண்டி மாறவே மாறாது. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. வாய் இருக்குன்னு அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம இஷ்டத்துக்கு பேசுறது. இனியும் என்னால பொறுத்துக்கிட்டு உன் கூட இருக்க முடியாது. அப்ப இன்னொரு ஆள் பார்த்துட்ட, அதானே? இப்பயும் சொல்றேன், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நான் இப்படிதான். பிடிச்சா என்கிட்ட பேசு, இல்லைன்னா பொலைட்டா இரு. ஏய், என்ன பிச்சை இல்லையா? இப்படியே ஒழுங்கு. சரி தேம்பி. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் தான் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக கோயம்புத்தூர் கிளம்பி போனான். அதே சமயம் மணியும் தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்பப்போ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அதுக்காக பணம் சம்பாதிச்சான். ஹலோ டே, அன்னைக்கு நீ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீல? எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்ட் டைம் தான், கொஞ்சம் கம்மி சம்பளம் தான். பட் உன் காலேஜ் செலவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி நான் சொல்கிறேன், நீ என்னன்னு வந்து பாரு. ஊரில் எவ்வளவோ வேலை இருக்கும்போது தன் ஃப்ரெண்டு சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக
கோவையில் உள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மணி வேலைக்கு வந்தான். ஆனால் வந்த இடத்துல மணி அதை எதிர்பார்க்கணும். ஒரு பக்கம் அவன் உண்மையாக காதலிச்ச காதலி, இன்னொரு பக்கம் தன்னை விட அதிகமாக நேசிச்ச தன்னோட நண்பன். எஸ்கே மணியோட ஃப்ரெண்டுங்கிறது ஜெனிஃபருக்கு தெரியாது. ஜெனிஃபர் தான் மணியோட லவ்வருங்கிறது எஸ்கேக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா எஸ்கே வந்திருக்க மாட்டான். ஜெனிஃபரை பற்றி எஸ்கேக்கு எதுவும் தெரியாதுங்கிறதுனால மணிக்கு எஸ்கே மேலே எந்த கோவமும் இல்லை. ஆனால் தான் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே ஜெனிஃபர் இன்னொருத்தன் கூட அஃபேரில் இருந்தாங்கிறது மணியால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அதுவும் அவன் ஃப்ரெண்டு கூட இருந்தாங்கிறத அவனால தாங்கிக்கவே முடியல. ஆனால் எஸ்கேக்கு அது புரியலை. உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? டேய் உன்னை ஏமாத்துறாடா. அவ தாண்டா நான் லவ் பண்ண ஜெனிஃபர். டேய் இவ பேரு ஹேமாடா. நானும் இவளும் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய் நானும் இவளும் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ணுறோம். அவள் பேர் ஜெனிஃபர். நீ வேணும் அவளே கேட்டுப்பாரு. ஹேமா இவன் என்னோட கிளாஸ்மேட். நான் ரொம்ப நாளாக ஒன்சராக லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது. இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். எங்கே நான் சொன்னால் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிடுவியோ இல்லை கோவத்தில் என்கிட்ட பேசாமல் போயிடுவியோன்னு எனக்கு வேண்டாமா, அதனால தான் நான் சொல்லலை. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப இப்போ பிடிக்காம தான் என்ன கிஸ் பண்ணியாடி. நித்ரா அவளை 5 வருஷமா எனக்கு தெரியும். அவன் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். இப்போ நான் போய் சொல்கிறேனாடா. ஏன்னா அவன் என் கூட எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி வேணா இருக்கட்டும். நான் இப்போ அவன் என் ஆளு. அவன் ஏன் ஆள்றா? என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப டேய் படா. உன் எக்ஸு உன்னை விட்ட உடனேயே இன்னொருத்தர்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாங்கன்னு வையேன். அப்போ அந்த இன்னொருத்தர் இவ்வளோ நாள் உன் கூடயே பேரலாக இன்னொரு ட்ராக்ல வந்துட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. நீ போல்டாக மூவ் ஆன் ஆகிறதுக்கான முக்கியமான புரிதலே இதுமான புரிதலே. யாருக்குடா கால் பண்ணுற? ஹலோ நம்ம 9th படிக்கிறப்போ அவங்க FBயில் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நீ அவளை 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்ட. ஸோ உன்னையும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். எக்ஸ்கியூஸ் மீ. அவனை அவாய்ட் பண்ணா. ஆனால் நீ சும்மா அவ கூட சண்டை போட்டுட்டே இருந்த.
பொய் பேசாத ஜெனிஃபர். உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் ஸோ கிடையாது. உன்னை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவன்கிட்ட மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணான். இவ்வளோ நேரமாக யார் கூட பேசிட்டு இருக்கா? நேரத்தில் யார் கூட பேசிட்டு இருக்கா? மெசேஜ் பார்க்க மாட்றா. அப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. யாழு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா? சூப்பர்ரா. அப்புறம் ஒன் டே அவளுக்கும் எஸ்கேக்கும் சண்டை. அவன் இவளை நல்லா திட்டான். அதனால் கிளாஸில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. இப்போ எதுக்குடி அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க? பட் நீ வேற ஏதோ நினச்சிட்டு அந்த பையனை போட்டு அந்த அடி அடிச்சுட்ட. நமக்காக இவ்வளோ பண்ணுறானேன்னு அகைன் உன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணான். பட் நீ அகைன் அவளை டாய்லெட்டில் அன்னைக்கு அப்படி பேசிட்ட. இல்லை இப்போ கல்யாணம் பண்ணுறது என்ன பண்ணிட்டு அடுத்தது இன்னொருத்த கூட படுத்தியாடி. ஸோ உன்னை டோட்டலாக பிளாக் பண்ணிட்டா. லாக்டவுனில் உன்னால் அவகிட்ட பேச முடியல. அவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. மணி ப்ளீஸ், நீ இதை விட்டு வெளியில் வந்துடு. பிகாஸ் அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவள் என்கிட்டே சொல்கிறா நாங்கள் 6 டைம்ஸ்க்கு மேலே ரூம்ஸ் போட்டோன்னு. ஸோ அதுக்கப்புறம் மணி அவனோட லைஃப்பை பார்க்க ஸ்டார்ட் பண்ணான் சார். அவனோட மாஸ்டர் டிகிரியை இன்னொரு காலேஜில் ஸ்டார்ட் பண்ணான். அங்கே அவனுக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு தான் அவ. ரைட் பர்சன் கம் டு யுவர் லைஃப் அட் ரைட் டைம்னு சொல்லுவான். அப்படி அவன் லைஃப்பில் வந்தவ தான் பிரியா. ஹாய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நல்லா தான் பேசுகிறேன். பட் ஏன் அப்பப்போ எதுவும் மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருக்க? நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்லு. நான் இருக்கேன். டேய், அவ உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் கூட ரூம் போட்டுங்க ஜாலியா இருக்கா? நீ என்ன லைஃபே முடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்க? இங்கே பாருடா, அது அவளோட லைஃப், அதில் நீ தலையிடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ அவன் என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் கூட போய் படுத்தது கரெக்ட். நான் பண்ணதான் தப்பு இல்லை. டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா? அவ யாரு கூட போய் படுத்தா உனக்கு என்னடா? அவதான் உன்னை விட்டு போயிட்டால. அவளை ஏதாச்சும் பண்ணணும் பிரியா. நான் அவ ஏமாத்திட்டான நீ அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேனா? உன்னையே நம்பி இருக்கவங்கள நீ ஏமாத்த போறன்னு அர்த்தம். யோசிச்சுக்கோ. எனக்கு தெரியும்டா, மறக்க முடியாதுதான். ஆனா உன்னால மறக்க முடியாத விஷயத்த மறக்க நினைச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட உனக்கு பிடிச்ச விஷயத்த உன்னோட டைம் யூஸ் பண்ணுடா. இது புடி. ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு போ. நீ என் மேல நம்பிக்கை இருந்தா நீ எங்க போ, எனக்கு எல்லாமே புரியும். கதை அப்படி வருதா? இதுக்கப்புறம் படத்தோட கதை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதில் தான் சார் இருக்கு. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல்
இந்த படத்தை எழுன்னு சொல்லி என்னால் அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட முடியாது. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் இந்த படத்தை எழுன்னு சொல்லி என்னால் அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட முடியாது. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, இதை உன்னால் பண்ண முடியுமோன்னு தோணுது. நான் சொல்றேன், உன்னால கண்டிப்பா முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டைரக்டர் சார். அப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? Shots of freeze, they're falling apart. Because if you still hold my heart in the pain where our love used to be.